வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ரீசெண்டா வெளியான ஈரமண்டி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு கிளியரா புரியும். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப ஆலம் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவை இவங்களை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நீ இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க தானே லெட்டர் போட்டு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நானும் அப்படி வர சொல்லு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்பதான் ஃபரிதான் ஏமாத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. மேற்கொண்டு பேசும்போது தான் ஹீரோயின் ஈரமண்டியை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரிய வருது. இவ்வளவு நாள் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சோம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்ததுன்னா உன் கூட நான் பழகி இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ஃபங்க்ஷன்ல இருந்து பாதியிலேயே வந்திருக்கேன், திரும்பி போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பத்தி எல்லாம் பெருசா இவர் கண்டுக்காம வீட்டுக்கு போய் கதவை சாத்திடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஃபரிதானா காட்டுறாங்க. இந்த டைம் அவங்க கஷ்டத்துல இருக்காங்கல்ல, நம்ம பார்ட்டி பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப வழியை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்காரு. இந்த பார்ட்டிலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா பிடிக்கும், வந்து கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரையும் கலந்துக்க வைக்கிறாங்க. இந்த பார்ட்டியோட சவுண்ட் எல்லாம் மல்லிகாக்கு கேக்குது. பொண்ணு கிளம்பி போயிட்டாலே அப்படின்ற மாதிரி மல்லிகா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சவுண்ட் கேட்கறதுனால பிபோஜான் இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்கிரீனை விலைக்கு பாக்குறாங்க. அப்பதான் எதிர அவங்க பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. நீங்களும் வந்து பார்ட்டியில கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபரிதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. உங்களை எங்க விடணும் சொல்லுங்க, நான் விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. என்னால எங்கேயும் போக முடியாது, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சரி வீட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரி வீட்டுக்குள்ள இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி தராரு. ஹீரோயினை பத்தி பிபோஜானுக்கு நல்லா தெரியும்ன்றது அம்மாக்கு தெரியும். உங்ககிட்ட சொல்லாம எதையும் பண்ண மாட்டா, தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி மல்லிகா கேக்குறாங்க. இவங்களுக்கு எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்றது தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, லாகூர் ஒன்னும் பெரிய ஊர் கிடையாது, சீக்கிரமாவே அவளை தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வீட்டுல யார் கண்ணிலையும் படாம பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. ஆனா பாட்டி கண்ணில இவங்க பட்டுறாங்க. பாட்டி கிட்ட பேசவும் செஞ்சிருப்பாங்க. சர்ஃப்ராஸ் அப்படின்ற ஒரு நபரோட தங்கச்சி தான் நானு, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் என்னோட அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. சும்மா பொய்யா தான் சொல்லி வச்சிருக்காங்க. அப்பா இருக்கார்ல, உனக்கு சர்ஃப்ராஸ்னு ஃப்ரெண்ட் இருக்கிறதா என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு கேட்கிறாரு. இல்லப்பா இருக்கான், அவனை பத்தி பெருசா உங்க கிட்ட சொன்னது இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. ஆனா லைட்டா அப்பாக்கு டவுட் வருது. இப்ப பிபோஜான் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வராங்க. என் தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த வீட்டுல தான் உங்க தங்கச்சி இருக்கா, நல்லபடியா தான் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுக்குமே இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல வேலைக்காரியா சைமான்னு ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, மல்லிகா சைமாவோ ஒரு கஸ்டமர் கிட்ட அனுப்புனதுனால சைமா உடஞ்சு போயிடுவாங்க. இந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. இப்ப ஜெயில இருந்து இக்பால் வந்தா என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் சைமாவோட அம்மாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் ஹெட் ஆண்டர்சன் ஒரு நபர் இருப்பாரு, அவரு முன்னாடி ஆடணும் அப்படின்ற மாதிரி வகிதாவும் பிபோஜானும் சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. வகிதா என்ன சொல்றாங்கன்னா, என் டான்ஸை பார்த்து கண்டிப்பா அவர் விழுந்துருவாரு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துல வச்சு பயங்கரமா வகிதாவும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆண்டர்சனுமே முதல்ல இவங்களை ரசிச்சு தான் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா திடீர்னு பிபோஜானும் அந்த இடத்துல டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கும் பிபோஜானுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குல்ல, அதனால இவர் பிபோஜான் கிட்ட க்ளோஸா பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி போறாங்க. இத பாக்குற இந்த வகிதா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. உன் அம்மாவும் என்ன டார்ச்சர் பண்றா, நீயும் என்ன டார்ச்சர் பண்றல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனும் குளிச்சுட்டுலாம் இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் பேசுறதுக்காக வராரு. சர்ஃப்ராஸ்னு ஒரு அண்ணன் இல்லவே இல்ல, ஆனா அந்த அண்ணன் லெட்டர் போட்டிருக்கிறதா சொல்லிட்டாரு. 2 மாசம் உங்க அண்ணன் வரதுக்கு ஆகுமா, அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வகிதா இருக்காங்க பாத்தீங்களா, ஃபரிதானோட இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நான் இங்க தான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் ஃபரிதான் கேட்டுட்டு இருக்காங்க. அவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா, அவளுக்கு எதிராக நான் இப்ப சாட்சி சொல்றேன், நீ உடனே ரைட்ட வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு, நீங்க சாட்சி சொன்னாலும் பொய் சாட்சியா தான் அது ஏத்துக்கப்படும், அதனால இதெல்லாம் வேலைக்காவது அப்படின்ற மாதிரி ஃபரிதான் போக சொல்லிட்டாங்க. அந்த ஃபைல் இருந்தா நம்புவல அப்படின்ற மாதிரி வகிதா கேக்குறாங்க. அந்த ஃபைல் இருக்கா எங்கன்ற மாதிரி ஃபரிதான் கேக்குறாங்க. அந்த ஃபைல் எதுக்கோ இருக்கட்டும், நான் தான் மறைச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உஸ்தாத் இருக்காரு பாத்தீங்களா, ஷாப்பிங்காக மார்க்கெட்டுக்கு வந்திருக்காரு. அப்பதான் தாஜோட பாட்டி கூட ஹீரோயின் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இதை பத்தி உடனே மல்லிகா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பாட்டியும் வாங்கியிருக்க பொருளை பத்தி எல்லாம் பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் லைட்டா ஹீரோயின் மேல டவுட் இருக்கு. இதனால ஹீரோயினோட அண்ணனை பத்தி எல்லாம் கொஞ்சம் நோண்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. லைட்டா இவங்க மாற்ற நிலைமைக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ பயங்கரமா காயப்பட்டு தான் வராரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் போராட்டம் எல்லாம் பண்றான்ல, அதனாலதான் இந்த மாதிரி காயப்பட்டிருக்கான்,
நான் சொன்ன எங்க கேக்குறான் அப்படின்ற மாதிரி அப்பவும் பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈர உடம்புல காயெல்லாம் பட்டிருக்கல, ஈரன் தான் மருந்து போட்டு விடுறாங்க. இவரும் சட்டுனா அவங்கள கட்டிலாம் பிடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி உஸ்தாத நமக்கு காட்டுறாங்க. மல்லிகா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் உங்க பொண்ணு இருக்கா, நீங்க போய் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாஜ் வீட்ல ரம்ஜானோட செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா மல்லிகா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மாவை பார்த்தோன்னா ஈரனும் ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இவ என்னோட பொண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற தாஜோட அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எது ஈரமண்டியோட பொண்ணை கூட்டு வந்திருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஈர என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஈரமண்டியை சேர்ந்த பொண்ணை எந்த நவாபும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்க தேவையில்லாம உளறிட்டு இருக்காதீங்க, என் பொண்ணை நான் கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி மல்லிகா சொல்றாங்க. இல்ல, நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, உனக்கு நல்லது நடக்கணும் தான் எனக்கும் ஆசை, அவர் சொல்ற மாதிரி பண்ணிட்டா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரமண்டி பொண்ணை நான் உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ நினைக்கிற, இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. பரவாயில்லன்ற மாதிரி ஈரவும் ஈரனை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மல்லிகா இருக்காங்கல்ல, ஜுல்ஃபி கூட ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த ட்ரிப் போற நேரம் நீ தான் பத்திரமா இந்த இடத்த பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சாவியை தரதுக்காக வராங்க. நம்ம கிட்ட தான் சாவியை தரப்போறாங்கன்ற மாதிரி வகிதா கையை நீட்டுறாங்க. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மூத்த பொண்ணான பிபோஜான் கிட்ட தான் சாவியை தராங்க. இதனால வகிதா இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பெரிய தோட்டம் மாதிரி இருக்கும். அங்க இருக்க வீட்டுல ஈரினை தங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கூட்டு வராரு. முதல்ல எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அங்க மேனேஜர் மாதிரி இருக்க நபரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கூட்டு வருவீங்க, இதை என்னால ஏத்துக்க முடியாது, அதனால இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை மீறியும் கண்டிப்பா நான் இங்கதான் தங்குவேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இவர் தானே இந்த இடத்துக்கு ஹெட், அதனால மேனேஜரால எதுவுமே பண்ண முடியல. வகிதா இருக்காங்க பாத்தீங்களா, ஃபைல ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்களும் தோன்றாங்க. நல்லபடியா ஃபைல் இவங்களுக்கு கிடைச்சிருது. அப்பதான் பிபோஜான் நைட்டு நேரம் வெளியே வரா. இவன் என்ன வெளியே வரா அப்படின்ற மாதிரி இவங்க மறைஞ்சிருந்து கவனிக்கிறாங்க. வெளியே வந்தவங்க அமீதோட ஆட்கள் கிட்ட காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஓஹோ, அந்த இயக்கத்துக்கு இவ சப்போர்ட் பண்றாளா அப்படின்ற மாதிரி வகிதா கவனிச்சுக்கிறாங்க. இப்ப மறுநாள் வகிதாவும் ஃபரீதான பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீ கேட்ட ஃபைல் இதுதான், இதை வச்சு மல்லிகாவை சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இந்த இடத்த சீக்கிரமா உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபரீதான் சொல்றா. நீ இடத்த கூட பொறுமையா தா, மல்லிகாவை முதல்ல காலி பண்ணும், அவ காலியானாலே எனக்கு பாதி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வகிதா சொல்றாங்க. இந்த தோட்டத்துல இருக்க பழம்லாம் வெளிநாட்டுக்கு தான் போகுது. இதை பாக்குற ஈரோக்கு கோபம் ஆயிருது. இதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு எல்லாம் போக கூடாது, இந்த ஊர்ல மட்டும் தான் சப்ளை பண்ணும், லாபம் கம்மியா கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரனும் அங்க இருக்க மரத்துல ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இவரும் சந்தோஷமா அவங்களை பாக்குறாரு. இப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவங்க மலையில நனைஞ்சுக்கிட்டே ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இவரும் கொடை எடுத்துட்டு அவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாலாம் இருந்துடுறாங்க. ஹீரோ அந்த இயக்கத்துல பயங்கரமா செயல்பட்டு இருப்பாரு. ஆனா கொஞ்ச நாளா சரியாவே இயக்கத்துல செயல்பட மாட்டாரு. இதனால ஃப்ரெண்டு போட்டு திட்டுறாரு. இதுக்கெல்லாம் வந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஈரன் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. நீங்க சொல்றதும் சரிதான், இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன், என்னால இவரோட போராட்ட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மல்லிகாவும் ஃபரீதனை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சுல்ஃபி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவரும் ஃபுல் தகவலை சேகரிச்சு வச்சிருக்காரு. அதாவது இவங்க பல ஊர்கள்ல இருந்திருப்பாங்க, நிறைய கிரைம்லாம் பண்ணிருப்பாங்க, அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குன்ற மாதிரி நிறைய போட்டோஸ்லாம் காட்டுறாரு. இவங்களும் பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ரெண்டு பொண்ணுங்க இவ்வளவு தெளிவெல்லாம் கிடையாது, பேசாம இவ என்னோட வயிற்றுல வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மல்லிகாவோட ஃபைல் இருக்குல்ல, அதனால ஃபரீதானும் சந்தோஷமா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் மல்லிகா பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மல்லிகா கிட்ட ஃபரீதான் ரொம்ப தெனாவட்டாலாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபைல் இருக்க தைரியம் தான். அப்பதான் மல்லிகா இருக்காங்கல்ல, உன்னை பத்தியும் நிறைய தகவல் நான் சேகரிச்சிருக்கேன், பாக்குறியான்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோவா காட்டுறாங்க. ஆஹா, இதை பத்திலாம் இவளுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி ஃபரீதானும் ஷாக் ஆகுறாங்க. சரி, ரெண்டு பேருமே இதை பத்தி வெளியே சொல்லிக்க வேணாம், நமக்குள்ளேயே சமரசம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ஃபைலை வச்சு நீ எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி வகிதா கேட்கறதுக்காக வராங்க. நீ தந்த ஃபைலை நீயே ஓபன் பண்ணி பாரு, எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஃபரீதான் சொல்றாங்க. ஓபன் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே இல்ல, ஃபரீதான் தான் வேணும்ட்டே அதை காலி பண்ணிருக்காங்க. இது வகிதாக்கும் புரிஞ்சிருது. எல்லாருமே என்னை ஏமாத்தினாங்க, இப்ப நீயும் என்னை ஏமாத்திட்ட, எப்பவுமே நான் மட்டும் தான் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. வகிதாவோட பொண்ணு பேரு ஷாமா அப்படின்றது. இப்ப ஷாமா மட்டும் தானே கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அப்புறம் இந்த பொசிஷனுக்கு ஷாமா தான் வரப்போறா அப்படின்ற மாதிரி மல்லிகா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு வகிதா வராங்க. வகிதா தான் ஃபைலை தந்திருக்காங்கன்றது மல்லிகாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன் மேல கோவமா தான் இருக்கு, ஆனா உன்னையும் கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ, சகோதரிங்களே இல்லாதவளா மாறிடுவேன், அதனால உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி மல்லிகா சொல்றாங்க. இவங்களும் பக்கத்துல வந்து அவங்க கால்ல எல்லாம் விழுந்து அழுவுறாங்க. ஷாமாவை பொறுத்த வரைக்கும் ஃபெரோஸ் அப்படின்ற ஒரு நவாப் கூட தானே பழகிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளா அந்த நவாபு கூட இவங்க பழகாம இருப்பாங்க. ஏன் என்னை விட்டு விலகி விலகி போற வான்ற மாதிரி அவர் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா ஷமா இருக்காங்கல்ல, அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவர் கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வற்புறுத்துறாரு. பக்கத்திலே தான் வகிதா இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க கூப்பிடும் போதெல்லாம் அவ வரமாட்டா, ஏன்னா ஈரமண்டியோட அடுத்த தலைவியாவே இவ தான் மாற போறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
அவர் கோவப்படுறாரு. ஆனா இவங்க பெருசா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மழை அதிகமா பெய்யறதுனால வேலைக்காரங்களும் கதவை சாத்தலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வெளியே இக்பால் நிக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. கூப்பிட்டு இக்பால் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க சொல்லலாம் நினைக்கிறதுக்குள்ள கரெக்டா மல்லிகா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மல்லிகா மேல தப்பு இருக்குல்ல, அதெல்லாம் இவருக்கு தெரியக்கூடாதுன்னு மல்லிகா நினைக்கிறாங்க. உன சீக்கிரமா வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. சைமா உனக்கு வெயிட் பண்ணாம வேற எங்கேயோ கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதை இவரால ஏத்துக்க முடியல. இருந்தாலும் இவங்க சொல்றதுனால இந்த இடத்துல ஏத்துக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. பிபோஜான் இருக்காங்க பாத்தீங்களா, ஆண்டர்சனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் கூட சேர்ந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆண்டர்சன் அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பிளானை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்க சைலண்டா அந்த பிளான் எல்லாம் கவனிச்சு வச்சுக்கிறாங்க. போலீஸுங்க கன்னெல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்த பத்தி தான் ஆண்டர்சன் பேசியிருப்பாரு. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதை தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பிளான பத்தி எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஹீரோ கிட்ட பேசுறாங்க. எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. நாங்க 2 பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவங்க கிட்ட சொல்றாரு. ஹீரோவோட வீட்ல ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. நிறைய பெரிய ஆளுங்கலாம் வந்திருக்காங்க. ஆண்டர்சனும் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆண்டர்சன் இங்க இருக்கும்போது அங்க தூக்குறது தான் இவங்களோட பிளானா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேக்கா பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஃபரிதானோ ரைட்டு கூட வந்திருக்காங்க. நீங்க 2 பேர் சேர்ந்ததுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபரிதான் சொல்றாங்க. ஃபரிதானும் ஈரினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஈரினை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா ஒரு ஃபைலை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஃபைல்ல ஏகப்பட்ட பேப்பர் இருக்கு. அதாவது வெள்ளக்காரங்களுக்கு எதிராக பிளான் போட்ட மாதிரி தான் அந்த பேப்பர்ல இருக்கு. என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஆயுதத்தெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அங்க இருந்து தூக்கல் தான் இவங்களோட பிளான். அமிதும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி நிறைய ஆயுதங்களை தூக்கிடுறாங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துருது. வந்த போலீஸ் இவங்கள சிலரை ஷூட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணுது. அப்படி ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அமிதுக்கு காயெல்லாம் பட்டுது. இருந்தாலும் ஆட்கள் இருக்காங்கல்ல, அமிதை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ஃபரிதானும் ஈரினை மீட் பண்ணிடுறாங்க. நல்லவங்க மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. நான் பண்ணது தப்பா கூட இருக்கட்டும், நான் பண்ண தப்புனால தான் நீங்க 2 பேர் சேர்ந்திருக்கீங்க. இல்லனா இன்னும் நீ ஈரமண்டியில கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்திருப்ப அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஃபரிதானை பொறுத்த வரைக்கும் ரைட்டு கூடயும் பழகிட்டு தான் இருக்காங்க. என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, சொல்லவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஃபைலை வச்சு இவங்களால மல்லிகாவை எதுவுமே பண்ண முடியாதுல்ல, வேற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. சமயம் கிடைக்கும் போது மல்லிகாவை நீங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணும். இதை நீங்க பண்றேன்னு எனக்கு வாக்கு தந்தா நான் சொல்றேன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்றேன், நீ விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிக்கு போனோம்ல, அங்கதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, மறுநாள் காலையில போலீஸ் ஆட்களோட அந்த இடத்துல சர்ச் பண்றதுக்காக வந்துடுறாரு. சர்ச்சிங் நடந்துட்டு இருக்கிறத ஈரனும் மேல இருந்து கவனிக்கிறாங்க. ஈரவை கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்கு. ஈர சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னு நினைக்கிறாங்க. இப்ப வேகமா பேக் பண்ணி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள போலீஸ் இவங்களை வந்து லாக் பண்ணிடுறாங்க. இவங்க தான் இதை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நைட் அமிதுக்கு காயம் பட்டதுல எல்லாருமே அவருக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட ஆட்கள் வந்து இந்த தகவலை சொல்றாங்க. ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவரும் வேகமா போக பாக்குறாரு. ஆட்கள்லாம் போகாதீங்க, உங்களுக்கும் பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதை மீறியும் போக பாக்குறாரு. ஆனா அமித் இருக்கார்ல, இந்த நாடு முக்கியமா ஹீரோயின் முக்கியமா, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. இந்த போராட்டம் நல்லபடியா போனோம்னா நீ கண்டிப்பா வெளியே இருக்கணும். அதனால போலீஸ் கிட்ட எதையும் சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்பவும் இவரும் சேர்ந்த மாதிரி தான் ரைட்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ரைட்டு இவர் மேல குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் இருக்கார்ல, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருப்பாளா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. ஈரனோ எதுக்காக ஹீரோ இப்படி சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ சொல்றது உண்மைதான், இதுக்கு பின்னாடி நான் மட்டும் தான் இருக்கேன், ஹீரோக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ரைட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை இந்த இடத்துல அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்றாரு. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் ஜெயில கஷ்டப்படுறது பிபோஜனுக்கு தெரிய வந்துருது. அவ ரொம்ப கஷ்டப்படுறமா, நீங்க தான் போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அவ சூஸ் பண்ண வாழ்க்கை, அவ கஷ்டப்படுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மல்லிகா சொல்றாங்க. உங்களுக்கு இறக்கொண்டதே இல்லமா அப்படின்ற மாதிரி பொண்ணும் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அம்மா அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. பொண்ணை பாக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ரைட்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க வந்தோன்னு பாத்துற முடியுமா, முதல்ல உட்காருங்க அப்படின்ற மாதிரி அசிங்க பத்தி உட்கார வைக்கிறாங்க. இவங்களும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனால் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ரைட்டே இவங்களை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு. பாராட்டி எனக்கு தேவையில்லை, சான்ஸ் கிடைக்கும் போது மல்லிகாவை பழி வாங்கணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லாவே ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவர் ஸ்டேஷனுக்கு வராரு. மல்லிகா இருக்காங்கல்ல, பேசணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்தோன்னு பேசிட முடியுமா, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் தெனாவட்டா பேசிட்டு உள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்களை உள்ள கூப்பிடுறாரு. இப்ப பேச வந்த மல்லிகா இருக்காங்க பாத்தீங்களா, என் பொண்ணு கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க மாட்டா, அவங்க தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க நல்லா பாடி ஆடுவீங்கல்ல, எனக்காக அதை பண்ணி கட்டுங்க அப்படின்ற மாதிரி ரைட்டு கேக்குறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஈரமண்டிக்கு வாங்க, அங்க வேணா நான் ஷோவை அரேஞ்ச் பண்றேன், இங்கெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க பண்ணா உங்க பொண்ணை விடுறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, வேற வழி இல்லாம இந்த இடத்துல பாடுறாங்க. அதே மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க.
டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. நீ பண்ணலனா என்ன, உன் பொண்ணை பண்ண வச்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வேகமா பொண்ணு இருக்கிற செல்லுக்கு போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் வேணாம், எதுனாலும் நானே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன எதுனாலும் பண்ணுங்க, பொண்ணை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல டேபிள்ல வந்து படுக்கிறாங்க. இங்க இருக்க எல்லா போலீஸ் ஆபீசரும் சேர்ந்த மாதிரி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஃபரிதான் கிட்ட சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஃபரிதானுமே கஷ்டப்படுறாங்க. சமயம் கிடைக்கும் போது அவங்கள பழி வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். இந்த மாதிரி மானபங்கப்படுத்த சொல்ல ஒரு பொண்ணை எனக்கே இது கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போலீஸ் சொன்ன மாதிரி பண்ணதுனால பொண்ணை விட்டுருவாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல உடம்பு வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஈரமண்டியை சேர்ந்த எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. போலீஸை எதிர்த்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிபோஜான் சொல்றாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, என் பொண்ணுக்காக இந்த விஷயத்த பண்ண, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் மல்லிகா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தங்கச்சிய பிபோஜானோ சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. ஹீரோ நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இத பத்தி ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லிடாத, அவர் இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களால மறைக்க முடியல, ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. என் தங்கச்சிக்கு நீங்க பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமிது தான் அந்த மாதிரி பண்ண சொல்லி சொன்னாரு. என் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்ப அவ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறாரு. இத பத்தி எல்லாம் வீட்டுல வந்து அப்பா கிட்ட பேசுறாரு. அப்பா இருக்காருல, என்னடா பேசிட்டு இருக்க, என்னால அந்த பொண்ணை ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. ஆனா ஹீரோ கண்டிப்பா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு. பாட்டி இருக்காங்கல்ல, நீ பண்ணிக்கோ, நான் சப்போர்ட்டிவா இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோவோட பாட்டியும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி மல்லிகா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என் பேரை உங்க பொண்ணை லவ் பண்றான், 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல, நீங்க கிளம்பி போங்கன்ற மாதிரி மல்லிகா சொல்றாங்க. கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான். சரி, இந்த நாள் நம்ம கல்யாண டேட்டா பிக்ஸ் பண்ணிடுவோம், நீங்க குதிரையில வந்து என்னோட பொண்ணை சந்தோஷமா கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி மல்லிகாவும் சொல்லிடுறாங்க. இப்ப உஸ்தாதும் வேலைக்காரங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. சைமா பெரிய பாடகியா மாறிட்டா பாருங்கன்ற மாதிரி பாட்டு கேசட் எல்லாம் காட்டுறாரு. இத பாக்குற இக்பால் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு சைமாவை பார்க்கணும், எங்க இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சைமா ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்கான்ற மாதிரி உஸ்தாது சொல்றாரு. சைமா என்னை விட்டு யாரு கூடயும் போயிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் இக்பால் கோவப்பட்டு இருக்காரு. சைமா மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் மல்லிகா மேலதான், மல்லிகா தான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. இப்ப இக்பாலுக்கு மல்லிகா மேல பயங்கரமா கோவம்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப பிபோஜான் இருக்காங்கல்ல, ஃபரிதான பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க நல்லது பண்ணீங்களோ கெட்டது பண்ணீங்களோ, ஆனா உங்களால தான் ஈரினோட கல்யாணம் நடக்க போகுது, கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி இன்விடேஷனை கொடுக்குறாங்க. கண்டிப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. பாட்டியும் தாஜோட கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நாள்டா விலகி இருக்க போற, பேசாம கல்யாணத்துக்கு நீயும் ஏத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் எதுவுமே பேசாம இவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா ரைட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. என் பையனை ஏதாவது சொல்லி நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினுக்கு வந்து கூட்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த இடத்துல ஜாலியா ஃபங்க்ஷன் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ இருக்காருல, பாட்டி கூட கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ரைட்டும் ஆட்களும் வந்துடுறாங்க. நீங்க அந்த இயக்கத்துக்கு வேலை பார்த்திருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அந்த அடிப்படையில் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டாரு. அப்பதான் கால் பண்ணி சொல்லியிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. ப்ளீஸ் பா, நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் சொல்றது நீ கேட்கல, நீ சொல்றதை மட்டும் நான் கேட்கணுமா, இவனை சீக்கிரமா கூட்டு போங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப நேரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. ஹீரோ வர மாதிரியே தெரியல. அப்பதான் ஹீரோ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இது தெரிஞ்சோட ஹீரோனும் உடஞ்சு போயிடுறாங்க. இப்பதான் மல்லிகா பேசுறதுக்காக வராங்க. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் செட்டே ஆகாது, நீ இந்த இடத்துல என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி உஸ்தாதும் ஃபரிதான் கிட்ட சொல்லிட்டாரு. ரைட்டு தானே அரெஸ்ட் பண்ணிருக்காரு, அதனால அவர்கிட்ட பேசி எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ரைட்டை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. எனக்காக விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பாக்குறாங்க. ரைட் என்ன சொல்றாருன்னா, அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களோட பேரெல்லாம் சொல்லு, நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் நேரா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களோட பேரெல்லாம் சொல்லிருங்க, விட்டுருவாங்க, இதுதான் ஒரே வழி, ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப கூட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, யாரோட பேரையும் சொல்ல மாட்டாரு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்டவங்க பயங்கரமா இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா ஹீரோனை வச்சு ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனை தான் இப்ப நடத்துறாங்க. ஹீரோயின் டான்ஸ் ஆடுறத நிறைய நவாபுங்க கவனிக்கிறாங்க. அதே சமயம் ஃபரிதான் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ இறந்து போயிட்டாருன்ற தகவலை பிபோஜான் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க.
அதே சமயம் வீட்டுல இருக்க பாட்டிக்கும் இந்த தகவல் வந்துருது. ஈரின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது பிபோஜானும் பக்கத்துல வந்து தகவலை சொல்லிட்டாங்க. ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்னு கேட்டோன்னே ஈரின் உடஞ்சு போயிடுறாங்க. ஈரின் கஷ்டப்படுறத பார்த்து மல்லிகாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த தகவல் வந்ததுல இருந்து ஈரின் யார்கிட்டயுமே பேசாம இருக்காங்க. இப்ப அக்காவும் சித்தியும் சேர்ந்த மாதிரி இவங்களை கல்லறைக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவர் கல்லறை முன்னாடி கொஞ்சம் அழுவு, உனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களும் கல்லறைக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தாஜ் அப்பாவும் பயங்கர வருத்தத்துல இருக்காரு. என் பையனை கொஞ்ச நாள் ஸ்டேஷன்ல வச்சுட்டு விடுங்கன்ற மாதிரி தானே சொன்னேன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு. போலீஸுங்க தான் வேணும்ட்டே கொண்டிருப்பாங்க, ஆனா இவர்கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் உங்க பையனை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க, அவங்க ஏன் பண்ண போறாங்கன்னு அப்பா கேக்குறாரு. இவர் தகவலை சொல்லிட்டு அவங்க மாட்டிப்பாங்கல்ல, அதுக்காக தான் முன்னாடியே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி அப்பவும் ஏத்துக்கிறாரு. நம்ம பையன் சாவுக்கு நம்மளே காரணமாயிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மல்லிகா ஃபீலிங்கா இருக்கும் போது ஃபரீதனும் பேசுறதுக்காக வராங்க. உங்களை எதிர்க்கிறதுக்காக நான் நிறைய பண்ணிருக்கேன், ஆனா இப்ப உங்களை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மல்லிகா இருக்காங்கல்ல, எனக்கு அப்புறம் இந்த இடத்த நீயே வச்சுக்கோ, இந்த கீன்ற மாதிரிலாம் தராங்க. ஆனா இவங்க கீ எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்பவுமே நமக்குள்ள போட்டி இருக்கணும், நான் ஜெயிச்சு உங்ககிட்ட இருந்து கீயை வாங்கிக்கிறேன்ற மாதிரி கிளம்புறாங்க. அமிதும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுங்க இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இவங்க எல்லாருமே இந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது போலீஸ் எல்லாம் ஒரு நபர் தசை திருப்பணும்னு நினைக்கிறாரு. நீங்க எல்லாம் போங்கன்ற மாதிரி அவர் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டி இறந்து போயிடுறாரு. மத்தவங்களா இருக்காங்கல்ல, அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப பிபோஜான் இருக்காங்கல்ல, என் இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி இவங்களோட இடத்துக்கு மறைச்ச மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க மறைஞ்ச மாதிரி வரும்போது மல்லிகா பாத்துடுறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆனா மல்லிகாவே இவங்களை உள்ள கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி தந்துடுறாங்க. ஆனா யாருமே சாப்பிட மாட்டாங்க. எங்கள்ல ஒருத்தன் இறந்து போயிட்டான், எங்களால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தினமும் சுதந்திரத்துக்காக நிறைய பேர் இறந்துகிட்டே தான் இருக்காங்க, அதுக்காகலாம் நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, மேற்கொண்டு போராடணும்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை சாப்பிட வைக்கிறாங்க. பாட்டிக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ இல்லனா பாட்டியால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் மைண்ட்ல அதெல்லாம் கிராஸ் ஆகுது. இப்ப பாட்டிக்கு உடம்பு முடியலன்றதுனால இவங்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பேரன் இறந்து போயிட்டார்ல, அதை தாங்கிக்க முடியாம கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஹீரோயின் தான் அவங்கள சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. கவலையப்படாதீங்க, உங்க பேரை இன்னும் என்னோட வயிற்றுல தான் இருக்காருன்னு தொட்டு காட்டுறாங்க. வெள்ளக்காரங்க இதுக்கப்புறம் நவாபுங்க யாருமே ஈரமண்டிக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வெள்ளக்காரங்களை மீறி நம்ம போறது நமக்கே பிரச்சனை ஆயிடும், அதனால இதுக்கப்புறம் நம்ம யாருமே போக வேணான்ற மாதிரி இவங்க எல்லாருமே பேசி முடிவு பண்ணிடுறாங்க. நவாபுங்க வந்தா தானே இங்க இருக்கவங்களுக்கு காசு கிடைக்கும், அவங்க வராம உங்களுக்கு சுத்தமா காசே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. மல்லிகாவும் ஜுல்ஃபியை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜுல்ஃபியோட ஒய்ஃப் தான் வீட்டுல இருக்காங்க. நிறைய மனைவிகளோட லைஃபை நீங்க தான் அழிச்சது, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், முதல்ல கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜுல்ஃபியை பார்க்க முடியாம மல்லிகாவும் கிளம்பிடுறாங்க. ஆண்டர்சன் பத்திரிகைக்காரங்க முன்னாடி பேச போறாரு. அந்த இடத்துல வச்சு அவரை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. யாரு பண்ண போறதுன்னு யோசிக்கிறாங்க. நான் பண்றேன் பிபோஜான் சொல்றாங்க. ரொம்ப ஆபத்து, உன் உயிரே போயிடும்னு அமீது சொல்றாரு. என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப அவரும் பத்திரிகைக்காரங்க முன்னாடி பேசிட்டு இருக்காரு. பிபோஜான் மறைஞ்சுதான் இருக்காங்க. இப்ப சடனா இவங்களும் கன்னை வச்சு ஆண்டர்சனை ஷூட் பண்றாங்க. இவங்க மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, 2-3 பேர் வந்திருப்பாங்க. இப்ப போலீஸுங்க பதிலுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அமீது மேல ஒரு புல்லட் பட்டு கீழே விழுந்துடுறாரு. இவங்களும் அமீதை காப்பாத்தணும்னு பக்கத்துல வராங்க. அதனால போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அமீது இறந்து போயிடுறாரு, இவங்க மாட்டிக்கிறாங்க. ஆண்டர்சனை ஷூட் பண்ணி சாவடிச்சு பிபோஜான் மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட வந்து உஸ்தாத் தான் தகவலை சொல்லிட்டாரு. என் பொண்ணு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மல்லிகா சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களோட முடியெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த இயக்கத்தை சேர்ந்த மத்தவங்களோட பேரை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. யாரை பத்தியும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா, அதே மாதிரி திரும்ப திரும்ப ஜெயிந்துன்னு சொல்றாங்க. இப்ப உஸ்தாதும் ஹீரோயின் கூட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ரைட், உங்க மேல ரொம்ப ஆசைப்படுறாரு, நீங்க ஒரு நாள் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த நிலைமையில கூட எப்படி உங்களால இப்படி பேச முடியுது, நீங்க ரொம்ப கேவலமானவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நான் கேவலமானவன் தான், ஆனா என்னைக்குமே இந்த பகுதிக்கு விசுவாசமானவன், கொல்றதுக்கான வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க, அதுக்காக தான் போக சொல்லி சொல்றேன் அப்படின்ற மாதிரி கண்ணை தராரு. ரைட்டை கொள்றதுக்கு இதுதான் சரியான வாய்ப்புன்ற மாதிரி இவங்களும் கண்ணை வாங்கிக்கிறாங்க. பிபோஜானை ஷூட் பண்ணி சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரமண்டியை சேர்ந்த எல்லா லேடிஸும் முடிவு பண்றாங்க. அதனால எல்லாருமே கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிறாங்க. இப்ப போராட்டம் பண்ற மாதிரி அந்த ஜெயில நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப பிபோஜானை சவத்துக்கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. இப்ப நிறைய பேர் சேர்ந்த மாதிரி கன்னால ஷூட் பண்ணி சாவடிக்கிறாங்க. சவருக்கு அந்த சைட்ல இருந்து இவங்க எல்லாருமே பயங்கரமா கோஷம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரைட்டை பாக்குறதுக்காக ஹீரோயின் வந்துடுறாங்க. ரைட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க மறைச்சிருக்க கன்னை பொறுமையா எடுக்கிறாங்க. அந்த கன்னை வச்சு கொடூரமா இவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. அதே மாதிரி எல்லா லேடிஸுமே சேர்ந்த மாதிரி இன்னும் கோஷத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதோடயே இந்த சீரீஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.